எலி தோண்டும் வலையில் புலி ஒருபோதும் வீழாது. மைசூர் வேங்கை தீரன் திப்புவின் வாரிசுகளான இந்த சமூகத்தை எத்தனை திருட்டுச் சட்டங்கள் போட்டாலும் இந்த பெருச்சாளிகள் தோண்டும் வலையில் இந்த புலிகள் ஒருபோதும் வீழாது என்பதை பறைசாற்றும் விதமாக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு உரிமை மீட்பு மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, பெருவாரியான நிகழ்விலே சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் பங்கு பெற்றிருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய உறவே உணர்வே உயிரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் வக்ஃபு திருத்தச் சட்டம் என்ற பெயரிலே திருட்டுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒன்றிய பாஜக அரசு சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சதித்திட்டத்தை முறியடிக்கும் விதம் எஸ்டிபிஐ நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் தமிழகம் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் ஒரு பகுதிதான். பாஜக எனும் பெரும் சிக்கலை எதிர்கொள்வதற்காக இந்த சிக்கலில் இருந்து இன்றைக்கு இந்த எழுச்சியான கூட்டம் துவங்கி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த சங்க பரிவார சங்கிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த துடித்தீர்களே, அந்த சட்டத்தை எப்படி எங்களுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் எதிர்கொண்டார்களோ அதே போன்று உங்களை மீண்டும் துரத்தி அடிப்பதற்கு எங்களுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் உம்மமார்களும் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்தவர்களே, வக்ஃபு சொத்து என்பது ஏதோ நம்முடைய நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் அல்ல, அல்லது ஏதோ நம்முடைய குடியிருப்புகளையும் நம்முடைய பள்ளிவாசல்களையும் இல்லாமலாக்குவதற்கான சட்ட திருத்தம் அல்ல. இந்த சட்டம் வக்ஃபு என்பது என்னுடைய வாழ்க்கை, வக்ஃபு என்பது என்னுடைய இபாதத், வக்ஃபு என்பது என்னுடைய ஈமானுடைய ஒரு பகுதி, வக்ஃபு என்பது இறைவனுக்கும் எனக்குமான பந்தம், வக்ஃபு என்பது நான் படைத்த நோக்கத்தினுடைய ஒரு அற்புதமான தன்மை. அந்த அடிப்படையிலே உள்ளதுதான் வக்ஃபு. எதற்காக நாம் வக்ஃபு செய்கிறோம்? இந்த உலகத்திலே ஏதாவது அவார்டு கிடைக்கணும் என்பதற்காகவா, அல்லது இந்த உலகத்திலே யாராவது எனக்கு பாராட்டு தரணும் வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இந்த உலகத்திலே எல்லோரும் என்னை நல்லவன் என்று சொல்வதற்காகவா நாம் வக்ஃபு செய்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு செய்தார்கள். எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்தார்கள்? படைத்த இறைவன் நீ வாழ்கின்ற வாழ்க்கையை சக மனிதனுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும், உனக்கும் எனக்குமான பந்தம் என்பது இன்னொரு மனிதனின் மீது நீ காட்டுகின்ற அக்கறையின் மீது, உறவின் மீது, பந்தத்தின் மீது உள்ள பந்தத்தின் வெளிப்பாடுதான் இறைவனுக்கும் மற்ற மனிதனுக்குமான பந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த அடிப்படையில் வக்ஃபு என்பது, வக்ஃபு சொத்து என்பது எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு. இந்த தொடர்பிலே இன்னொருவன் குறுக்கிடுவதற்கு அனுமதி இல்லை, அந்த அருகதை இல்லை என்பதை தெளிவாக உணர்த்த வேண்டிய காலம் இது. அதைத்தான் எஸ்டிபிஐ கட்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இது ஏதோ சாதாரணமான ஒரு நில உரிமைக்காக அல்லது ஒரு சொத்திற்காக இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுக்கவில்லை. இது எனக்கும் இறைவனுக்குமான உறவை தகர்ப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு, அல்லது அதை அறுத்தெறிவதற்கான சூழ்ச்சி திட்டத்தினுடைய வெளிப்பாடு. இங்கே அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறோம், படைத்த இறைவனுக்கும் எங்களுக்குமான தொடர்பை எந்த கும்பலாலும் பிரிக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப்.
வக்ஃபு சொத்து என்பது இன்றைக்கும் வக்ஃபு சொத்து, அது நாளைக்கும் வக்ஃபு சொத்து, கியாமத்து நாள் வரைக்கும் வக்ஃபு சொத்து. அது மோடி அல்ல, மோடிக்கு அப்பனுக்கு அப்பன் வந்தாலும் அதை ஒருபோதும் எங்களிடமிருந்து பிடுங்க முடியாது. ஏன்னா இது சாவர்கர் சொத்தா அல்லது கோல்வார்கர் சொத்தா அல்லது அமித்ஷா வீட்டு அப்பன் சொத்தா? இல்லையடா, இது எங்களினுடைய அவுரங்கசீப்பும் பகதூர் ஷாவும் பாபரும் எழுதி வைத்த சொத்து, அல்லது எங்களுடைய பாரம்பரியமாக இங்கேயே பிறந்தவர்கள், இந்த நாட்டிற்காக இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தை ஒருங்கிணைத்த எங்களுடைய மூதாதையர்கள், அவர்கள் அர்ப்பணித்த சொத்து. ஏழை எளியோர் நலனுக்காக மதம் பாராமல், ஜாதி பாராமல், இனம் பாராமல், மொழி பாராமல், பிறப்பால், நிறத்தால், இனத்தால், மொழியால் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்று சொல்லி ஏழை எளியோர் நலனுக்காக எழுதி வைத்த சொத்து. அப்படிப்பட்ட சொத்தை எந்த எத்தகர்களும் எளிய முறையில் எடுப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த சொத்தை சட்டபூர்வமாக எப்படி இந்த முஸ்லிம் சமூகத்திடம் இருந்து அபகரிப்பது? எனக்கு முன்பு சொல்லி காட்டினார்கள், இந்தியாவிலே அதிக நில உரிமை கொண்ட, சொத்து உரிமை கொண்ட ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது 3 துறை. அதில் ஒன்று ரயில்வே, இன்னொன்று ராணுவம். அதற்கு நிகராக அதிக 10 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டதுதான் வக்ஃபு சொத்து. இந்த வக்ஃபு சொத்து மேல திடீர்னு இவங்களுக்கு என்னக்கிற, பாஜகவிற்கு இவங்க இந்த வக்ஃபு சொத்தை, வக்ஃபு ஆக்ட்ங்கிறத எப்படி மாற்றம் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, யூனிஃபைடு வக்ஃப் ஆக்ட். வக்ஃபு ஆக்ட்ங்கிறத வக்ஃபு மேனேஜ்மெண்ட், எஃபிஷியன்ட், எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். யாரடா இந்த சமூகத்தை எம்பவர்மெண்ட் பண்ண போறா? முஸ்லிம் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, சக்திப்படுத்துதலுக்காக, ஒருங்கிணைத்தலுக்காக இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை திருத்தம் பண்றாங்களாம். கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில என்னது நெய்வடியும் சொன்ன கதைகளா? ஏடா, பிஜேபி காரன் முஸ்லீம் சமுதாயத்துக்காக எம்பவர் பண்ணணுமா, சக்திப்படுத்தணுமா, நன்மை செய்யணுமா, ஒருங்கிணைக்கணுமா, அதற்காகத்தான் நாங்க இந்த சட்டத்தை திருத்துறோம் அப்படின்னு சொன்னா எப்படா இதை ஏத்துக்க முடியும்? குஷ்டரோகைக்காரன் கையில இருந்து தேன் வடியுதுன்னு சொன்னா, அல்லது அந்த தேனை அருந்துங்கன்னு சொன்னா யாராவது வாங்கி குடிப்பாங்களா? அல்லது அவன் தான் அந்த அடிப்படையில் தாங்க இதுக்கு பொருந்தும். ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் அழுகிற கதை, அந்த கதை தான் இன்னைக்கு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு பிஜேபி சொல்லுது. இந்த வக்ஃபு சொத்து ஃபுல்லா மாஃபியாக்களுடைய கையில சிக்கிடுச்சு, அதனால நாங்க அதை பாதுகாக்க போறோம், அதனால எல்லா முஸ்லீம்களும் எங்கள்கிட்ட வந்து அழுதாங்க, இந்த வக்ஃபு சொத்தை எப்படியாவது பிஜேபி தான் காப்பாத்தி தரணும். என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறானுங்க, என்ன உருட்டு. இப்போ உள்ள 2K கிட்ஸ் சொல்ற மாதிரி என்ன உருட்டுல என்னது, இதுதான் பெரிய உருட்டு. அந்த மாதிரி உருட்டுலே பெரிய உருட்டு இது. அப்ப இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எம்பவர்மென்ட் பண்றதுக்காகவோ நமக்கு ஒருங்கிணைத்துக்கிறதுக்காகவோ இதை இவங்க திருத்தம் பண்ணல. இந்த சொத்தை திருடுவதற்கு தான் இவர்கள் இதை சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி திருடுறது? பல முக்கியமான நகரங்கள்ல, இந்தியாவினுடைய மிகப்பெரிய நகரங்களில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றது. அந்த சொத்துக்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தாரை வார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை ஃபுல்லா வித்தாச்சு. இனி விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட் தான் பாக்கி. அதை கூட இவன் விட்டா வாடகை கொடுத்துருவாங்க. அந்த பார்லிமெண்ட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. மீதி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்தாச்சு. அப்போ இப்போ வித்து தீங்கிறதுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். அப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்குள்ள துறை தான் என்னது, இந்த வக்ஃபு நிறுவனங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்வதற்காக இருக்கு. ரெண்டாவது, முஸ்லிம்களுடைய நில உரிமையை பறித்து அவர்களை சொத்து அற்ற இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குண்டான சூழ்ச்சி திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்ப இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக இதனுடைய சூழ்ச்சிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்வதற்காகத்தான் எஸ்டிபி கட்சி இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஏதோ பிஜேபி இந்த திருத்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து
அல்லது சில முஸ்லீம் தலைவர்கள் அவங்கள்ட்ட போய் மாஃபியாக்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்தை பாதுகாத்துருங்கன்னு சொல்லி அழுத மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க சொல்றோம், வக்ஃபு சொத்து மட்டும் மாஃபியாக்கள் கையில் இல்லடா, இந்த தேசமே மாஃபியாக்களுடைய கைகளில் தான் சிக்கியிருக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு பாராளுமன்றம்ங்கிறது எப்படிப்பட்ட பாராளுமன்றங்க? ஒரு காலத்தில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, விபி சிங்கு, இப்படி அறிவுஜீவிகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அலங்கரித்த மன்றம் பாராளுமன்றம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்தியாவினுடைய தங்க மங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற தங்க மங்கைகளிடத்துல வக்கர புத்தியோடு பாலியல் சிண்டல் செய்தவனும், குண்டுவெடிப்பு தீவிரவாதியான பிரக்யா சிங் தாக்கூரும், இதே அமித்ஷா இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கிற நீதிமன்றம் இப்படியே சொல்லுது, இந்த தடிபார் குஜராத்துக்குள்ள என்டர் ஆகக்கூடாது, இவர் குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொன்ன ஒரு நபர் இன்றைக்கு உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஆன்றோர்களும் சான்றோர்களும் அலங்கரித்த சபை இன்னைக்கு பெரும்பாலான மினிஸ்டர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகளும் திருட்டு குற்றச்சாட்டுகளும் அத்தனை பேரும் கிரிமினல்ஸும் போக்கிரிகளும் பொறுக்கிகளும் இருக்கக்கூடிய சபைகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. நான் சொல்லல, புள்ளி விவரங்கள் சொல்லுது. எப்படிப்பட்ட பாராளுமன்றம் பாருங்க. அப்ப இந்த தேசமே மாஃபியாக்களுடைய கைகளில் தான் சிக்கி இருக்குது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வக்ஃபு சொத்து மட்டுமல்ல, வக்ஃபு சொத்தையும் இந்த தேசத்தையும் மாஃபியா கும்பலிடம் இருந்து, பாஜக கும்பலிடம் இருந்து மீட்பதற்கு எஸ்டிபி கட்சி தயாராகிவிட்டது. என்ன நீங்க பெரிய என்ன அப்பா டக்கரா, பிரதமரா, 15க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல முதல்வரா, உள்துறை அமைச்சரா? இதெல்லாம் இப்படி குனிஞ்சு நின்று பார்க்கிறவனுக்கு தான் நீ பிரம்மாண்டமான ஆளு. நிமிர்ந்து நின்று பார்க்கிறவனுக்கு, நீ மண்டியிடாம பார்க்கிறவனுக்கு நீ ஒன்றும் கிடையாதுடா. நிமிர்ந்து நெல், மண்டியிடாதே என்ற முழக்கத்தை இன்றைக்கு எஸ்டிபி கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பிரம்மாண்ட உறவினராக தெரிவதெல்லாம் நாங்கள் மண்டியிட்ட நிலை பார்க்கும் காலம் மட்டும்தான். அப்படி மண்டியிட்ட காலங்கள் மாறிவிட்டன. இப்போது எஸ்டிபியின் காலம். இது நிமிர்ந்து நெல், மண்டியிடாதே என்று சொல்லக்கூடிய காலம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இன்றைக்கு வார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கே உட்கார்ந்திருக்கின்றார் எங்களுடைய வாப்பா பரக்கத்துல்லாவினுடைய அத்தா, தன்னுடைய மகனை சிறைக்கு அனுப்பிவிட்டு அஞ்சாது இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். அவர்தான் எங்களுக்கு உத்வேகம், அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர்தான் எங்களுடைய ஆற்றல், அவர்தான் எங்களுடைய உணர்வு. தன்னுடைய மகனை சிறைக்கு அனுப்பிவிட்டு தான் வீட்டில் உட்கார்ந்து அழுது புலம்பிய ஒரு சாதாரண தகப்பன் அல்ல அவர். இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாக, என்னுடைய மகனை இழந்தாலும் நான் பரவாயில்லை, இந்த சமூகத்திற்காக நான் போராடுவேன், இன்னும் 1000 மகன்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என்று சொல்லி இந்த மேடையிலே எங்களுக்கு பக்கபலமாக நின்று கொண்டிருக்கின்றார். இதுதான் எஸ்டிபி வளர்த்தெடுத்த வளர்ப்பு, இதுதான் வார்ப்பு. இந்த போராட்ட குணம் இன்றைக்கு உங்களை எதிர்கொள்ளும். ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்ன பிற அரசியல் கட்சிகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள், அச்சப்படுத்துகிறீர்கள். பாஜகவிடம் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் திமுகவை அச்சப்படுத்துறீங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்க, ரைடு விடுறீங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தூக்கி உள்ள வைக்கிறீங்க, ரைடு விடுறீங்க. ஆனா அவங்களெல்லாம் அவங்கள ஒரு பவரோட நின்று எதிர்கொள்றாங்க. எஸ்டிபி கட்சி கிட்ட இருக்கிற பவரே எஸ்டிபியோடைய ஹிம்மத்தும் இஸ்ஸத்தும், எஸ்டிபியினுடைய உறுதியும் அர்ப்பணிப்பும் கண்ணியமும். அதை கொண்டுதான் இன்னைக்கு உங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். எனவே பாஜக சங்க பரிவார சக்திகளுக்கு இந்த சட்ட திருத்தத்தினுடைய மோசமான அவலங்களை எல்லாம் எனக்கு முன்பு சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சட்டத்தில் மிகப்பெரிய மோசமான விளைவுகள் இருக்கிறது. நம்முடைய மத உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள், வழிபாட்டு உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள், மத சுதந்திரத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் இருக்கு, மாநில அரசு இருக்கு, வக்ஃபு போர்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் போதாதுன்னு சொல்லி கலெக்டர் தான் தீர்மானிக்கணும், அல்லது கலெக்டர் அல்லாத இன்னொருவர் தான் தீர்மானிக்கணும், அல்லது டாக்குமெண்ட் வேணும். 400-500 ஆண்டு காலம் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு கபிரிஸ்தான் இருக்குது, அல்லது ஒரு தர்கா இருக்குது. இதுக்கு எங்கெங்க டாக்குமெண்ட் இருக்கும்? எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நீங்க இந்தியன்னு நிரூபிக்கணும்னா உங்கள்கிட்ட பல்வேறு டாக்குமெண்ட்டுகளை, ஆவணங்களை எப்படி நமக்காக கேட்டார்களோ அதே போன்ற ஆவணங்களை இறை இல்லங்களுக்கு, அல்லாஹுடைய பள்ளிவாசலுக்கு, சொத்துகளுக்கு கேட்கிறார்கள். அதை காட்க தவறும் பட்சத்தில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன முடிவெடுப்பாரோ அதான் முடிவு. யாருடைய சொத்துக்கு யார் முடிவெடுப்பது? இப்படிப்பட்ட இந்த மோசமான சதித்திட்டத்தை தான்
இன்றைக்கு இவர்கள் பறிக்க நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் அடுத்து இது பெரிய விவாதமான உடனே ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியா, அது ஜேபிசி ஜாயிண்ட் புண்ணாக்கு கமிட்டியான்னு தெரியல. நாங்க சொல்றதா இருந்தா அதை புண்ணாக்கு கமிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா 584 பரிந்துரைகள் எதிர்க்கட்சி எம்பிக்கள், மக்கள், சில அரசியல் இயக்கங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த 584 பரிந்துரைகளும் அந்த சட்ட திருத்தத்தில் வரல. ஆனா பாஜக சொன்னது மட்டும் அங்க வந்திருக்கு. அப்ப இது என்ன புண்ணாக்கு கமிட்டி? இந்த புண்ணாக்கு கமிட்டியை வச்சு எங்களுக்கு என்ன இருக்கு? இது போடாமலே இருந்திருக்கலாமே. கடைசியில இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அறிக்கையினுடைய பல பக்கங்களே இல்லாமல் ஆக்கி விட்டார்கள், காணாமல் ஆக்கி விட்டார்கள். இப்போ அது ஓட்டெடுப்புக்கு போயிருக்கு. விவாதம் நடந்து முடிஞ்சு பார்லிமெண்ட்ல அமளி துமளி ஆகி எங்க போயிடுச்சு? ஓட்டெடுப்புக்கு போயிடுச்சு. இனிதான் மேட்டர் இருக்கு. என்ன? இது ஓட்டெடுப்புக்கு வரும். ஓட்டெடுப்புக்கு வரும்போது மெஜாரிட்டி பிஜேபின்னு சொல்லி வரும். பிஜேபி அது பாஸ் ஆகும் செய்யும். இதுதான் இன்றைக்கு அவர்களுடைய சதித்திட்டத்தினுடைய சூழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த போராட்டம் மிக முக்கியமாக இருக்கும். காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று ஆட்சி அதிகாரத்திலே அல்லது பதவியிலே எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவினுடைய 39 எம்பியாக இருக்கட்டும், இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அவ்வளவு பேர் ராஜினாமா பண்றீங்க. நீங்க அவ்வளவு பேர் என்ன செய்யணும்? ராஜினாமா பண்ணணும். ஏன் ராஜினாமா பண்ணணும்? இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாக்குறுதியை பெற்றுத்தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், அதிகாரத்திற்கு வந்தீர்கள். பிஜேபி இவ்வளவு அசுர பலத்தோடு எல்லா சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும். நீங்க கடைசியில ஒரு அமளித்துமளிய பார்லிமெண்ட்ல பண்ணிட்டு அதோட 4 அறிக்கையை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டறிக்கை விட்டோம், கூட்டாஞ்சோறு ஆக்கணும்னு சொல்லி கையை கழுவிட்டு எங்களால ஒண்ணும் முடியல, அவங்க மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கதை விட்டீங்கன்னு வைங்களேன். அப்புறம் அது என்ன பாசிச எதிர்ப்பு? 39 எம்பியும் தமிழ்நாட்டில் ஜெயிச்ச உடனே இதோ புறப்பட்டு விட்டது பாசிச எதிர்ப்பு படை டெல்லியில். இந்த 39 எம்பிக்கு நாங்க சொல்றோம், இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டெல்லியில படுத்து கடந்து இந்த சட்டம் ரத்தான பிறகுதான் நீங்க எங்க வரணும்? தமிழ்நாட்டுக்கு வரணும். ஏன்னா அது உங்களுடைய தார்மீக கடமை, உங்களுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தான் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் அரணாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லித்தான் நீங்கள் இந்த வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்தீர்கள். அப்ப இந்த வாயால வட சுடுற கதையெல்லாம் விட்டுட்டு 39 எம்பிக்களும் அது போக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் யாரெல்லாம் பாஜக அல்லாத மதசார்பற்ற அணியில நின்று வெற்றி பெற்றீங்களோ அவங்க அவ்வளவு வெறும் மிகப்பெரிய உன்னதமான ஒருங்கிணைந்த போராட்டத்தை தீர்க்கமா முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் இப்ப இருக்கு. அன்பார்ந்தவர்களை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நாம் வாக்களிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எந்த விதமான கோரிக்கையும் இல்லாமல் பாஜகவில் இருந்து என்னை பாதுகாத்து விடுவார்கள் என்று சொல்லி நாம் வாக்களிக்கிறோம். ஒவ்வொரு தினம் தேர்தலில் வாக்களிக்கும் போது எதை வச்சுங்க வாக்களிப்பாங்க? ஒவ்வொரு சமூகமும் எனக்கு ரோடு போட்டியா, என் பிள்ளைக்கு படிப்பை கொடுத்தியா, எனக்கு ஸ்கூல் கட்டினியா, என்னுடைய அடிப்படை வசதிகளை நீ செய்து தந்தியா? யார் செய்து தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் எங்களுடைய வாக்கு, அல்லது இதையெல்லாம் செய்துதா என்று சொல்லி கோரிக்கை வைத்து அதற்காக வாக்கு கேட்பார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் மட்டும் இந்தியாவில் எப்படி வாக்களிக்கிறது? என் வீட்டை புல்டோசர் கொண்டு இவன் இடிக்க மாட்டான், அல்லது இவன் என்னை கல்லால் அடித்துக் கொள்ள மாட்டான், இவன் என் வழிபாட்டு தலத்தை பாதுகாப்பான், அல்லது இவன் என்னைய மாட்டுக்கறி தின்னான்னு சொல்லி அடிச்சு கொள்ளுவான், அல்லது இவன் நான் முஸ்லீம் என்பதற்காக என்னுடைய குழந்தையை கோயில் கருவறைக்குள் வைத்து கற்பழிப்பான், அல்லது ஹிஜாப் அணிவதற்காக என்னை அடிப்பான், என்னை அடையாளத்தால் என்னை இழிவுபடுத்துவான். இப்படி பயந்து பயந்து பார்த்து பார்த்து ஒரு நம்மளை பணைய கைதிகளாக்கி நம்மை ஒரு முட்டுச்சந்தியில் கொண்டு நிறுத்தி நம்முடைய வாக்கை அறுவடை செய்திருக்கிறார்கள். இந்த முட்டுச்சந்தியில கொண்டு நிப்பாட்டினதுக்கு பாஜக மட்டும் காரணம் அல்ல, காங்கிரஸ் உள்ளிட்ட அத்துணை மதசார்பற்ற அரசியல் கட்சிகளும் காரணம். நம்மை ஒரு அரசியல் பணைய கைதிகளாக்கி பாஜகவிடம் இருந்து இவர்கள் இந்த சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்காக நம்மை அரசியல் பணைய கைதியாக்கி நம்மை ஒரு முற்றுச்சந்தியில் நிப்பாட்டி எந்த கோரிக்கையும் இல்லாமல் பாஜக வந்துவிடக் கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த அடிப்படை உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்காத ஒரு சமுதாயமாக ஒட்டுமொத்த வாக்கையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
அப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்கு இறுதியாக ஒவ்வொரு சட்டத்தையும் நிறைவேற்றிட்டு வரும்போது கையை கழுவிட்டு எங்களால ஒன்றும் செய்ய முடியல, கல்லால் அடிச்சு கொள்ளுறான். ஒருத்தனுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல, பார்லிமெண்ட்ல அதை குறித்து பேசுறதுக்கு நாதி இல்ல. காஷ்மீர்ல போய் நின்னுக்கிட்டு ராகுல் காந்தி நான் அன்பை பரப்ப வந்தவன் சொல்றாரு. ஆனா காஷ்மீர் பிரிவினைவாதத்தில் அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்தது குறித்து பேசல, காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பு குறித்து பேசல. இதுதான் சிக்கந்தர் மலை தர்கா விவகாரத்தை சொன்னாங்க. முதல்வர் தலைமையில எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கூட்டறிக்கை விட்டாங்க. முதல்வர்கிட்ட யாருங்க கூட்டறிக்கை கேட்டது? அந்த உத்தரவை ரத்து செய்தது யாரு? அந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு 400 ஆண்டுகால பாரம்பரியம் தொடரட்டும் என்று சொல்லி அல்லவா ஒரு உத்தரவு வேண்டும், ஒரு அறிக்கை வேண்டும் முதல்வரிடத்தில். அப்போ நம்மை ஒரு அரசியல் பணைய கைதியாக்கி நம்மை ஒரு முட்டுச்சந்தியில நிப்பாட்டி நம்முடைய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அறுவடை செய்துவிட்டு வாயால் மட்டும் வடை சுட்டுவிட்டு நாங்கள் தான் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர் என்று சொல்லி இனி இந்த சமூகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏமாற்ற முடியாது. அன்பார்ந்தவர்களே, நாம் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். பாஜகவை எதிர்கொள்வதற்கான சக்தி நம்மிடம் இருக்கிறது. மால்கம் எக்ஸ் சொன்னதை போல உனக்காக பேச, உனக்காக சிந்திக்க, உனக்காக செயல்பட எப்போது நீ கற்றுக்கொள்கிறாயோ அப்போது நீ முன்னேறுவாய். அதிகாரம் வேண்டும், நீதி வேண்டும் என்று நீ கேட்ட உடனே யார் ஒரு தட்டையில வச்சு உன் கையில தூக்கி தந்துட மாட்டாங்க. இந்த அப்படி அதிகாரம், இந்த அப்படி நீதி அப்படின்னு சொல்லி. அதிகாரம் வேண்டும், நீதி வேண்டும் என்றால் நாம் தான் பெற வேண்டும், நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் எஸ்டிபி கட்சி இது போன்ற கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களை, எனவே இந்த வக்ஃப் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் என்பது எஸ்டிபியை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு சடங்கிற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ அல்லது இந்த வக்ஃப் சொத்தினுடைய பிரச்சனைக்காகவோ கூட்டப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக மட்டும் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. எதிர்கால தலைமுறையினுடைய அரசியல் எழுச்சிக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய அதிகாரத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இன்றைய தினம் இது போன்ற கூட்டங்களை எஸ்டிபி கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பாஜகவினுடைய தொடர் சூழ்ச்சி வக்ஃப் திருத்த சட்டம் மட்டுமல்ல, இது போன்ற எண்ணற்ற சட்டங்கள், அது பொது சிவில் சட்டத்தை அடுத்து கொண்டு வர துடிக்கின்றார்கள். அடுத்து அவர்கள் நம்முடைய மத வழிபாடுகளையும் நம்முடைய உரிமைகளையும் பறித்து நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குண்டான எல்லா சூழ்ச்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அன்பார்ந்தவர்களே, இவர்களை பொறுத்தவரை இவர்கள் நம்மை அச்சப்படுத்துவதும் இவர்களுடைய ஒவ்வொரு தாக்குதல்களும் நம்மை அச்சப்படுத்தக்கூடாது, நம்மை ஆவேசப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்தக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போன்று நீங்கள் எங்கள் மீது தொடுக்கின்ற ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை அரசியல் படுத்தும், ஆவேசப்படுத்துமே தவிர ஒருபோதும் அச்சப்படுத்தாது, அடிமைப்படுத்தாது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எஸ்டிபி கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த போராட்டத்தில் நீங்களும் ஒருங்கிணைய வேண்டும். இவர்களுடைய எல்லா தாக்குதல்களையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு வலுவாக வேண்டும். நீங்கள் தாக்கி தாக்கி வலுவிழந்து போங்கள், அந்த தாக்குதல்களை எல்லாம் பெற்று நாம் வலுவாக வேண்டும் என்று அண்ணா சொன்னாரே, அந்த வாசகங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் ஏதோ நிராசை அடைந்து இவர்களுடைய இன்றைய தினம் பல நபர்கள் என்ன இப்படி ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்துட்டு இருக்கான், நம்மளை தொடர்ந்து இப்படி தாக்கிட்டு இருக்கான, ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலமும் வரலாற்றிலே ஆதிக்க சக்திகள் ஒரு சமூகத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பார்களேயானால் ஒரு நாள் அந்த சமூகம் வெடித்து எழும்போது இந்த அதிகார சாங்கிகள் சர்வாதிகாரிகள் அத்துணை பேரும் குப்பை தொட்டியில் வீழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஹிட்லருக்கும் அதுதான் வரலாறு. அந்த வரலாறு இவர்களும் குப்பை தொட்டியில் வீசப்படும் காலம் வெகு விரைவில். எனவே காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காலமும் மாறும், களமும் மாறும். அந்த காலமும் களமும் எஸ்டிபியினுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.